கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வாக்குத்தத்த செய்தியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த செய்தியை நாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. 2 நாளாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். தேவன் உசியாவின் காரியங்களை என்ன பண்ணாரா? வாய்க்க செய்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்களிலே ஆண்டவர் காரியங்களை என்ன பண்ணாரா? வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே தேடும் பொழுது, ஆமென், எப்படி தேடுறது? தேடுன்னு சொல்றீங்களே, அது என்ன காசா பணமா ஆண்டவரே? எப்படி தேடுறது? ஆமென், ஆமென். எப்படி தேடணும்? அதிகாலையில் தேடணுன்ட்டார் பிரதர். அல்லேலூயா. ஜபத்தில் தேடணும். ஆமென். கர்த்தர் எப்படி தேடணும்? ஜபத்தின் மூலமாக, ஆமென், வேத வாசிப்பின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, அப்படி தான் கர்த்தரை தேட முடியும். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது, இப்போ உங்கள் காசு தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? லைட்டை போட்டு, அவர் சொல்கிறார், இருட்டாகுது பொழுது, இப்போ வெளிச்சமாகுது. ஆமென். காசு என்ன பண்ணுவோம்? போட்டோம். என்ன பண்ணுவோம்? எங்கே போட்டோம்னு தேடுவோம், எங்கே விழுந்ததுன்னு தேடுவோம், இல்லைங்களா? ஒரு வேறு இருட்டாக இருந்தால் லைட்டை போட்டு தேடுவோம். ஆமென். அப்புறம் சும்மாவே தேடுவீங்களா? கையில் பெருக்கு மரம் கையில் தூப்பீங்க, பெருக்கி தேடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. வெள்ளி காசை விட்டவன் என்ன பண்ணா? அது கிடைக்கும் வரைக்கும் தேடினாலாம். ஆமென். அதுபோல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் தேடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உசியாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 6ஆம் வசனத்தில் அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் மப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியர்களுக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். ஆமென். பெலிஸ்தியருக்குள்ள என்ன பண்ணானா? பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா. 3 பேரும் மோசமானவனுங்க. காத்துன்னு யார் தெரியுமா? காத்து ஊரான். யாரு காத்து ஊரான்? கோலியாத்து. அப்போ அந்த காத்து ஊரான்லாம் எப்படி இருப்பான்? ராட்சதர்கள் இருந்த ஊர். பார்த்தா உங்களுக்கு எப்பா, ஒரு காலத்தில் காமராஜர் காலனிலாம் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? ஊருக்குள்ளேயே போலீஸே வரமாட்டான். பயங்கரமான ஆள்லாம் இங்கே இருந்தாங்க. ஓட அடிப்பாங்க. அப்போது நான் பார்த்துருக்குறேன். போலீஸ்காரனை ஓட அடிப்பாங்க. நான் தெருவில் நின்று அடிப்பாங்க, கள்ளத்துக்கு அடிப்பாங்க. போலீஸ்காரெலாம் ஓடுவான். ஒரு பக்கம் ரவுடியும் ஓடுவாங்க, கத்தியத்தின்னு ஓடுவானுங்க. அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டுலாம் கிடையாது. நம்ம வீட்டில் எங்கே இருக்குது கரண்ட்டு? ரோட்டில் தான் படுத்து நிற்போம். கரண்ட் இல்லாதனால கத்தியத்தின்னு ஓடுவானுங்க. எங்கள் மேலே தாண்டின்னு ஓடுவானுங்க. பசங்க வெளியே படுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ராட்சதர்கள் உள்ள இந்த பூமியை கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் யூடியூப்பில் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் பிரதர் பிதா ஆடியோவில் பிரதர் தளபதி அவங்க டிவியில் ஒரு சாட்சியை போட்டிருக்கிறேன். ஆமென். அதில் இந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம காமராஜர் காலனியை பற்றிலாம் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ராட்சதர்கள் உள்ள இடத்துல கோபுரங்களை கட்டுறானா? யாரு? 3 கோபுரம் கட்டுறான் உசியா ராஜா. எத்தனை கோபுரம் கட்டுறான்? 3 கோபுரங்களை கட்டுறான் உசியா ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே,
பட்டணங்களை கட்டுகிறான். ஏன் எப்படி கட்ட முடியுது? கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறாரு. ஹலோ, நீ கர்த்தரை தேடினாக்கா உன் வாழ்க்கை கட்டப்படும், வீடு கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுறதை விட்டா கட்டப்படுமா? ஆமென். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். வீட்டில் ஜெபம் நடத்துங்கனாக்கா சோர்வு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டப்படாத காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் ஜெபம் கிடையாது. ஆமென். ஜெபம் நடத்தினா உள்ளகிற அசுத்தாவிலாம் ஓடிடுமே, உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடிடுமே. ஜெபம் நடத்தினா பரிசுத்தமாக இருக்கணுமே. ஜெபம் நடத்தினா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஜெபம் நடத்தினா கெட்ட கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது, நல்லவங்களாக இருக்கணுமே தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? ஜெபமே இன்றைக்கி நிறைய பேர் நடத்துறது கிடையாது. ஜெப கூட்டமே கிடையாது சில வீடுகளில். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. உங்கள் வீடு ஜெப வீடு இருக்குதா? ஆமென். ஜெப வீடாக இருக்கா? யோசித்து பாருங்கள். கட்டப்பட வேண்டும், ஜெபத்தால் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஜெபம் எப்பவுமே உங்கள் வீட்டில் இருந்தாக்கா அந்த வீடு கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவாங்க. ஆமென். ஜெபம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று நினைக்காதீங்க. ஆமென். எல்லாம் நிறைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க வீடு கூட கட்டப்படாமல் இருக்குது. நான் பார்ப்பேன் சில பாஸ்டர்ஸ் குடும்பத்தில் அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார், அவங்க குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காராக இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் கூட அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆமென். நிறைய வீடுகளில் நடக்குது சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவன் பொறுக்கிங்க, அவன் உருப்பட மாட்டான், அவன் தேற மாட்டான், அவன் வர மாட்டான், அவன் அப்படி. நீ எப்படி இருந்த? முன்னே நீங்களும் இவைகளை நடப்பித்தீர்களே. பவுல் சொல்கிறார், முன்னே நீங்கள் நீ அப்படி தானே இருந்த. உன்னை மாற்றினவர் அவனை மாற்ற மாட்டாரா? சவுலா இருந்தான பவுலா மாற்றலையா? கொலைகாரனாக இருந்தான், கொள்ளைக்காரனாக இருந்தான், அடிக்கிறவனாக இருந்தான், வாதிக்கிறவனாக இருந்தான் சவுலு. அந்த சவுலை தான் கர்த்தர் என்ன பண்ணார்? பவுலா மாற்றினார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை மாற்றுவார், உங்களை சார்ந்தவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உசியா ராஜாவுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். அவன் கோபுரங்களை 3 கோபுரங்களை பெரிய பெரிய சத்துருக்கள் மத்தியில் கட்டுறான் பாருங்க. பட்டணங்களை கட்டுறான் பாருங்க, இடித்து போட்டு கட்டுறான். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட பண்ணணும். பழைய வாழ்க்கை பழைய சுபாவெல்லாம் இடித்து போடணும். பழையவைகள்லாம் என்ன பண்ணணும்? ஒழிந்து போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பழசெல்லாம் என்ன பண்ணுங்க? மூட்டை கட்டுங்க, தூக்கி போய் குப்பை தொட்டில் போடுங்க. நேற்று நாங்கள் சர்ச்சில் இந்த குப்பை தொட்டிலாம் குப்பையெல்லாம் எடுத்து கழிவெல்லாம் எடுத்து என்ன பண்ணோம்? மூட்டை கட்டி நான் போய் போட்டோமா இல்லையா? அதை வச்சுருந்தேன்னாங்க நாத்தடிக்குங்க. பழசு வச்சுருந்தேன்னா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகும், நாரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பழசையெல்லாம் கொண்டு போயிட்டு குப்பையில் டஸ்ட்பினில் போட்டுடணும். ஆமென். திரும்ப எடுத்து பார்ப்பீங்களா? ஐயோ போட்டேனே சொல்லி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அது எங்கே போகுதுன்னா அதுக்கப்புறம் தெரியாது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற அசுத்தங்களை போட்டதை திரும்ப எடுத்து பார்க்காதீங்க. ஆமென். பண்ணி என்ன பண்ணுமா? திரும்ப செய்யுமா, திரும்ப விழுமா பண்ணி சேத்துல. அந்த மாதிரி கூட நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உசியாவுடைய நாட்களில் காரியம் வாய்க்க காரணம் கர்த்தரை தேடினான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரெண்டாவது, அவனுக்கு காரியம் வாய்க்கப்பட காரணம் 26:7 பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு துணையாக இருந்தாராம். ஆமென். தேவன் அவனுக்கு எப்படி இருந்தாரா? துணையாக இருந்தார். கர்த்தர் துணை போதும். ஆமென்.
ஆண்டவர் துணை நின்றார்னா போதும், உன் காரியெல்லாம் வாய்க்கும். யார் துணை நிற்கிறாங்களோ இல்லையோ, அல்லேலூயா, ராஜா, எம்எல்ஏ, எம்பி யார் துணை நிற்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் துணை நின்றானாக்கா உன் காரியம் வாய்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம் 9ஆம் வசனம் பாருங்க. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினார். ஆமென். ரெண்டாவது பார்த்தோம் அலங்கங்களை கட்டினான். மூணாவது பார்க்குறோம் கோபுரங்களை கட்டினான். ஆமென், அல்லேலூயா. அலங்கங்கள் வேறு, கோபுரங்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோபுரம் சொல்லிட்டேன். அலங்கங்கள் வேறு, கோபுரம் வேறு. அலங்கங்கள் தெரியுமா உங்களுக்கு? காம்பவுண்டு இல்லையா? அலங்கங்களை கட்டினான். யார் அலங்கம்? நெகமியா என்ன கட்டினார்? அலங்கத்தை கட்டினான். ஆமென், அல்லேலூயா. இப்போது அடுத்து என்ன கட்டுறான்? கோபுரங்களை கட்டுறான். கோபுரங்களை கட்டுகிறான். ஏன்னா அவன் கர்த்தரை தேடின நாட்களில் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். நான்காவதாக அம்மோனியர்கள் பயந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் மட்டும் எல்லை விட்டோம். ஆமென். அவன் மிகவும் பலத்து கொண்டே இருந்தானா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மோனியர்கள் வந்து இந்த உசியாவை பார்த்து என்ன பண்ணுறாங்களாம்? பயந்து என்ன பண்ணுறாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க, வந்து வெகுமதிகளை கொடுக்குறாங்க, வந்து அவனோட சமரசம் பேசுகிறாங்க. எகிப்தின் எல்லை மட்டும் அவன் கீர்த்தி என்ன பண்ணிச்சான்? பரவுது. கர்த்தரை தேன்னா நீ பலத்திருக்கிறதை கர்த்தர் அநேகருக்கு காண்பிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதை அநேகருக்கு கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். நீ உயர்ந்திருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. நீ மேன்மையாக இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை அநேகர் பார்ப்பாங்க. உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அநேகர் கேள்விப்படுவாங்க. உங்களை கனப்படுத்துவாங்க, உங்களை மெச்சிக்கொள்வாங்க, உங்களை குறித்து பேசுவாங்க. எல்லோரும் பேசுவாங்க இல்லைங்களா? அந்த ராஜா மாதிரி யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவனாய் இந்த உசியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி தான் ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். உசியா கிட்ட இருக்கிற எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன். மைனஸ் பாயிண்ட்டை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் அடுத்த வாரம் சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உசியா என்ன பண்ணா? சுதந்திரித்து கொண்டார். ஆமென். நீங்கள் நானும் கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கடந்த நாட்களில் கூட இந்த வசனங்களை சொன்னேன். முதலாவது கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும்? காலையில் சொன்னால் பார்த்தீங்களா? அதிகாலையில் தேடணும். நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டிருக்குது. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். காலையில் என்ன பண்ணுவான்? கர்த்தரை தேடணும். ரெண்டாவது முழு இருதயத்தோடு. 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 29:13 சொல்லுகிறது. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. முழு இருதயத்தோடு தேடணும். எப்படி தேடணும்? அரைகுறை இருதயத்தோடு தேடக்கூடாது, அரை மனசோட தேடக்கூடாது. கர்த்தரை தேட வரும்பொழுது சந்தோஷமாக வரணும், சமாதானமாக வரணும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம் வாங்க. அவர் சொல்ல, ஏம்மா நீ சர்ச்சுக்கு போயிட்டு போயிடலாம். இது என்ன சொல்லலாம்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு. ஆமென். ரெண்டு மனசோடு வருவாங்க. மாமியார் வீட்டுக்கு போகிறதா, சர்ச்சுக்கு போகிறதா? சர்ச்சுக்கு போனால் ஆண்டுடைய வார்த்தை கேட்கலாம். மாமியார் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கும். இப்போ யாரை திருப்திப்படுத்துது? ஆமென். இக்கட்டான நிலைமையில் சில பேர் இருப்பாங்க. ஆமென். நீங்கள் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க? முழு மனதோடு கர்த்தரை தேடணும். என்ன சொல்லலாம் உங்களுக்கு புத்தி? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். இவங்க எல்லாம் உங்களுக்கு அப்புறம் போகலாம், அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம். நான் சந்தோஷமாக வரணும்னு நினச்சின்னா ஆராதனைக்கு வந்துட்டு 2 பேரும் ஒன்றாவே போகலாம். வாமா
அப்படின்னு கூப்பிட்டு வரணும். ஆமென். சோடி போட்டு நீயும் போடக்கூடாது. முழு இருதயத்தோடு முழு மனதோடு. மூணாவது, குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். அல்லேலூயா. எப்படி தேடணுமா? குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். தேடுவாங்க சில பேர். இதயத்தில் அவ்வளோ கசப்பு இருக்கும், அவ்வளோ பகை இருக்கும், அவ்வளோ பொறாமை இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறோம். நானும் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான். சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ சர்ச்சில் போயிட்டு உன் வாழ்க்கை, உன் குறைகள், குற்றங்கள் மாற வேண்டும். ஆமென். குற்றமற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு முன்னாடி அடையாளமாக இருக்கிறார். அவர் எப்படி இருந்தார்? குற்றமற்றவராய் நடந்தார். ஆமாம். யாரும் அவரை குற்றப்படுத்த முடியல. பிலாத்து குற்றப்படுத்த முடியல. இவரிடத்தில் ஒரு குற்றத்தையோ காணேன்னு சொல்கிறான். அப்புறம் யார் சொல்கிறது? லூக்கா 23 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 43 வசனத்தில் வலது பக்கத்தில் இந்த கள்ளன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணும். ஒரு குற்றமும் அறியாதவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. தானியேலை குறித்து குற்றம் சாட்டுறாங்க. என்ன குற்றம் சாட்டுறாங்க? இவன் 3 வேளையும் ஜெபிக்கிறான். பார்த்தியா? ஆமென். நியாயமாக பார்த்தா 3 வேளை சாப்பிட்றவனை தண்டிக்கணும். நான் சொல்ல இந்து சொல்லுது. அந்த 3 வேளை சாப்பிட்றோம் யார்? பெருந்தினி. 2 வேளை சாப்பிட்றவன் யோகியான். ஆமென். அதனால் சாப்பாடில் கூட ஒரு ஆமென், சாப்பாடில் கூட ஒரு அளவு. பெருந்தினியாக எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டனே இருக்குது குறிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் தேவன் வயிறுன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நல்ல காரியங்களை நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாலும் அதை கேட்டுக்கணும். எப்பவுமே சாப்பாடு 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 இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே நான் எங்கே போனோம்? சாப்பிட போகணும். வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், குழம்பு செய்யணும், அப்படியே எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஆமென். குற்றங்களை நம்ம இடத்துல பார்த்தாங்கன்னா கூட கண்டுபிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். சில குற்றங்களை குற்றத்தை பார்க்கறதுக்குனே வருவாங்க. போன வாரம் எது செஞ்சிய, இந்த வாரம் எது செஞ்சிய, அடுத்த அதுக்கு முந்தின மாதம் எது செஞ்சிய, போன வருஷம் எது செஞ்சிய. குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையே பேர் வாங்கணும்னு நினைப்புகிறான். நக்கீரன் மாதிரி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. சும்மாவே குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா. தானியேல் ஒரு பாவமும் செய்யலையே. யோசேப்பு ஒரு பாவமும் செய்யலை. அவனை குற்றம் கண்டுபிடிச்சானுங்க இல்லையா? ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மட்டும் தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்தினாக்கா குற்றம் கண்டுபிடிக்கல பார்க்காதீங்க, குற்றத்தை பார்க்காதீங்க. ஆமென். உங்களுக்குள்ளவே குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை தூக்கி போடுங்க வெளியே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னை சுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அன்னைநாள் சப்ரியாளுக்குள்ளே என்ன இருந்தது? குற்ற உணர்வு இருந்தது. என்ன உணர்வு? அவன் தப்பு செஞ்சது இல்லாமல் புருஷனும் தப்பு செஞ்சான். ஆமென். 2 பேரும் மரித்தார்கள். ஆனால் ஒரே ஃபேமிலியில் 2 பேரும் குற்றமற்றவர்களாக நடந்தாங்களாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. 1:6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் எப்படி நடந்தாங்க? புருஷன் முன்னாடி எப்படி நடந்தாங்களா? சண்டை போட்டுனே இருந்தாங்களாம். குற்றமற்றவர்களா இருந்தாங்களா? குற்றத்தோடு இருந்தாங்களா? ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. அவங்ககிட்ட நான் பேசுறதே கிடையாது. சிந்தாதேரிப்பட்டியில் என்னை பிரசங்கம் பண்ண அனுப்பிச்சாங்க பாஸ்டர். நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த அம்மா காண, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கிறம்மா. எங்கம்மா உங்கள் பொண்ணு காணா? நான் அதுகிட்ட பேசுறதில்லை பாஸ்டர். என்னம்மா சொல்கிறீங்க? 6 மாதம் ஆச்சு, அதை போகிறா பாரு. ஒரே சர்ச்சு தான், அதை போகிறா பாரு அப்படின்றாங்க. 6 மாதமாக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க?
திருவிருந்தில் வந்து திருவிருந்து அன்றைக்கி திருவிருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க 2 பேருமே. 6 மாதம் பேசுறது கிடையாது. அல்லேலூயா. இங்கே எத்தனை வருஷமாக பேசாதவங்களாம் இருக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. குற்ற உணர்வு இருந்தால் நீங்கள் வளர்ச்சி அடையவும் முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆமேன். கர்த்தரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேடவும் முடியாது. அதனால் முதல்ல இருக்கிற குற்ற உணவுகளை, கசப்புகள்லாம் எடுத்து என்ன பண்ணோம்? தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடணும். ஆமேன். டெலீட் பண்ணிடணும். சில இதெல்லாம் டெலீட் பண்ணால் கூட இருக்குது இல்லைப்பா, ஃபோன்லேயே வச்சுக்குது. சில டெலீட் பண்ணால் கூட அது இருக்குது ஒரு இடத்துல. தேவைப்பட்டால் ரீகவரா ரீஸ்டோரா அது பண்ணி எடுத்துக்கலாம். சத்தியா செஞ்ச பாவத்தை மறுபடியும் எடுத்துக்குது. அவன் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் தேவன் உங்களை எதுக்காக ரட்சித்தார், எதுக்காக தெரிந்து கொண்டார், அந்த நோக்கமானவன் நமக்கு. அதையே பழசையே கலரி பார்த்துக்கிற. ஆமேன். உன் பாவங்களை எங்கே தூக்கி போட்டார்? முதுகு பின்னாடி போட்டார். ஆமேன். திரும்பி பார்த்து நிற்பீங்களா? அப்போ ஆழத்தில் போட்டார், கடலின் ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில். எல்லாம் கண்களை மூடுவோமா, எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. அபாலாதாரா ஷீ எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இந்த வாக்குத்தத்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி குற்றங்களை எல்லாம் கர்த்தர் கழுவுகிறார். ஹோராபாலா ஷிகாராபாராபா. ஆமென். ஆண்டவர் முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேடுகிறவளை கர்த்தர் பார்க்கிறார். மனுப்புத்திரனை கண்ணோக்கி பார்த்தாராம். கர்த்தரை தேடுபவர்கள் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் மனுஷன் மேலே நோக்கமாக இருக்குதான். கர்த்தர் நோக்கி பார்க்குறார். ஒருவரையும் காணேன். ஆண்டவர் தேடி பார்க்குறாரு. உங்களை தேடுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமென். எப்படி தேடுறீங்க? நீங்கள் எப்படி தேடுறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேடுறீங்க கர்த்தரை? அதிகாலையில் தேடுற அனுபவம் இருக்குதா? காலையில் எழுந்ததும் எதை தேடுறீங்க? ஃபோனை தேடுறீங்களா? பிள்ளைகளை தேடுறீங்களா? மனைவியை தேடுறீங்களா? வீட்டுக்காரை தேடுறீங்களா? காலையில் எழுந்து எதை தேடுறீங்க? ஆமென். 1 மணிக்கு எழுந்து பார்க்குறேன், காலை எப்போ காணும் எங்கள் வீட்டில். பக்கத்து வீட்டில் போய் பார்த்துக்கிறான், எழுப்பி இட்டுன்னு போயிடுறாங்க. ஆமென். நான் என்னடா இது நைட்டு பார்த்துன்னு தான் காலையில் 1 மணிக்கு ஆளை காணும் பார்க்குறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? காலையில் கர்த்தரை தேடுகிறோமா? ஆமென். உன் காலையில் எழுந்து உன் சகோதரனுக்கு பார்த்து நீ ஆசீர்வாதம் கோரினா அது சாபமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு. காலையில் எழுந்து உன் சகோதரனை பார்த்து என்ன பண்ணுற? ஆசீர்வாதம் தான் கூறுற. ஆனால் அது என்னவா இருக்குமா? உன் சிநேகிதர் சொல்கிற ஆசீர்வாதம் சாபமாக மாறும். ஏன்? கர்த்தருக்கு கொடுக்குற முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்காம, கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தரை துதிக்காம நீ சொல்கிற ஆசீர்வாதம் கூட சாபமாக மாறும். கர்த்தருக்கு கொடுக்குற கணத்தை கர்த்தருக்கு கொடுங்க. பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நீட்டி உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. சத்தமாக நல்லே சொல்லுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அருமையான ஐயா முத்தையா வந்திருக்கிறாங்க. பல மாதங்களாக, பல ஒரு வருஷங்களாக கூட சொல்லலாம், வர முடியல அவங்களால, உடம்பு சரியில்லை. நானும் அவரை ட்ரை பண்ணியிருந்தேன். ஐயா என்னாச்சு தள்ளி அப்படின்னு மெசேஜ் ஃபோனில் கூட மெசேஜ் அனுப்பிச்சேன். திடீர்னு ஐயா லைனில் வந்தாங்க. ஆமென். ஃபஸ்ட்டு இந்த வாரம் வரட்டாங்க கேட்டார். தாராளமாக வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமென். முதல் வாரத்தில் நம்ம யாரையும் கூப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் அருமையான பாஸ்டர் ஐயா வரேன்னு சொன்னதுனால வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஆராதனை முடிந்து மாலையில் நமக்கு இங்கே சண்டே கிளாஸ் நடக்குது. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே அவங்கள வசனம் சொல்ல வைக்கவும், பாட்டு பாட வைக்கவும் சொல்கிறது நல்லது. ஆமென். நீங்கள் சபைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் ஆகிடுது.
அதேமாதிரி நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கும் சபைக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் என்ன இல்லை, தொடர்பே இல்லாமல். அதுதான் சாயங்காலம் மாலையில் வாங்க பாட்டு பாடுங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டிவியில் உட்காந்துன்னு பார்த்தேன். டிவி வெடிச்சிடும். நான் சொல்கிறேன் பாரு, ஒரு டிவி கூட வெடி மாட்டேது எல்லாம் சொன்னாக்கா வெடிக்கணுமாண்ணா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு அடையாளத்தை போட ஆண்டவர். சாயங்காலம் ஆராதனைக்கு வராமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள் டிவி பார்க்கும்போது ஒரு அடையாளத்தை போடும் ஆண்டவர். ஆசாரை நெத்தியில் ஒரு அடையாளத்தை போட்டது போல் டிவியில் ஒரு அடையாளத்தை போட ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. சும்மாக்கிறவங்களாம் சொன்ன நாடுகிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற போது உங்கள் வீட்டு வாசலில் மிருகங்கள் செத்து கிடக்குன்றாரு. எந்த மிருகம் செத்து கிடக்கு? ஒரு விசுவாசி சொல்லுது, ஐயா எங்கள் வீட்டு வாசலில் ஒரு எலி செத்து கிடந்ததுயா. எவன் செத்துக்கு போட்டாலும் எலியை. அல்லேலூயா. ஆமேன். அந்த மாதிரி சொன்னால் தான் நம்புறீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி சொன்னால் தான் நம்புறீங்க. நீங்கள் மலேசியாலாம் போனீங்கன்னா கதை சொன்னால் தான் நம்புவாங்க. எதுனா ஒரு கதை சொல்லணும் அவங்களுக்கு, அப்போ தான் பிடிக்கும். அதுமாதிரி கதை கேட்குற விசுவாசியாக இருக்காதீங்க. கட்டுக்கதைகளுக்கு விலகி இருங்க. ஆமேன். அதனால் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. மாலை ஆராதனைக்கு வாங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கைப்பிரதி ஊழியம் இன்றைக்கி நீங்கள் ஒரு 3 மணிக்கு கூட இல்லை 4 மணிக்கு கூட ஒரு மணி நேரம் நம்ம ஏரியாவில் என்ன பண்ணுங்கள், வாலிப பிள்ளைகள் சாம்பல் பதர் கோபி மதனாலாம் சேர்ந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியாவில் அவங்ககிட்ட ராஜேஸ்வரி லீடர்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்து என்ன பண்ணுங்கள், கைப்பிரதி ஊழியம் ஒரு நாளைக்கு ஒரு தெரு சந்திச்சா கூட போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு தெருவுக்கு போனால் கூட போதும், இல்லை 2 தெருவு போனால் கூட போதும். நீங்கள் ரொம்ப போய் சுத்தணும்னா கூட அவசியம் இல்லை. ஆமேன். ஊழியம் செய்ய தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அளித்த கிருபையை பயன்படுத்துங்க. ஆக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிறதான 16, 17, 18 ஆகிய தினங்களில் கிராம ஊழியம் செய்ய போகிறோம். மலைவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போகிறோம். அதனால் அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 16, 17, 18, 19 தான் வரும். 3 நாட்கள் ஊழியம், 2 நாள் ட்ராவலிங். அதனால் ஜெபிங்க. மற்றும் நாங்கள் காளையார் கோயிலில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க சர்ச்சில் ஒரு ஜெபம் 9ஆம் தேதி அங்கே போக வேண்டியது. அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த முத்தக்கா ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. யோஸ்னிதாவுக்கு உடம்பு சரியில்லை. கர்த்தர் அந்த மகளை குணமாக்கும்படியாக எல்லாம் அதுக்காக கையை வைத்து எல்லாம் சோதனம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே கர்த்தாவே யோசிதாவை கர்த்தர் குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம். அப்பா அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதி தர முடியாத ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சத்தமர் அல்லே சொல்லுவோம். சத்தமர் அல்லே சொல்லுவோம். ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு திருவிருந்து ஆராதனை அன்பின் விருந்து இருக்குது. இருந்து சாப்பிட்டு போகும்படி உங்களை அன்போடு கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாய் எங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நானும் நிறைய கூட்டம் போயிருக்கேன். நிறைய ஊழியக்காரர்கள் கூட்டம், ஆராதனைகள்,
ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் ஏறி சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை யாரும் அதிகமாக பேச மாட்டேங்காங்களேன்னு எனக்கு ஒரு வாஞ்சை, ஆதங்கம். ஆண்டவர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி 10 கட்டளைகளை கொடுத்தாரோ யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 9 18 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்துருக்கிறார் மலைப்பிரசங்கத்தில். அந்த 18 பிரமாணங்களில் 9 பிரமாணம் நல்ல நல்ல கட்டளைகள், நம்ம கடைபிடிச்சு இருக்க வேண்டியவை. 9 பிரமாணங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது இந்த குணங்கள் இருந்தால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும்னு சொல்லி ஒரு 9 வார்த்தைகளை சொல்கிறார். அந்த நல்ல குணங்களை நான் இப்போ விட்டுட்டேன், அதை இன்னொரு நாள் நான் பேசலாம். தீய குணம், கெட்ட குணம், அல்லேலூயா, அது உங்களை ஸ்பாயில் பண்ணிடும். அந்த குணங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது குணம் கோபப்படுறது. கோபப்படலாமா? கோபப்படாமல் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் கோபப்படுறாங்க, எல்லாரும், இன்க்ளூசிங் என்னையும் சேர்த்து தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கோபப்படக்கூடாது. ஆண்டவர் கோபப்படலை. ஆண்டவர் அவருடைய ஊழிய நாட்களில் 33 வருஷம் அவருடைய இருந்த நாட்களில் அவருடைய சுய தேவைக்காக கோபப்படவே இல்லை. தேவாலயத்தை பிஸ்னஸாக ஆக்கிட்டாங்க, அதுக்கு சாட்டை எடுத்து விரட்டி அடித்தார். சூமின கையை உடைய ஒருத்தன் சர்ச்சில் இருக்கான், அவன் சுகப்படுத்தக்கூடாது ஓய்வு நாளில் என்று அந்த பரிசேயர்கள் தடுத்தாங்க, அதுக்கு கோபப்பட்டார். இந்த 2 கோபம்தான். அவருடைய காரியத்துக்கு அவர் கோபப்படவே இல்லை. அவர் கோபப்பட்டிருந்தாருன்னா அவர் ஊழியம் பண்ணியிருக்கவே முடியாது. பொல்லாத உலகத்திலாம் ஊழியம் பண்ணார், பொல்லாத உலகத்திலாம் ஊழியம் பண்ணார். கோபப்படவே இல்லை. உங்களை பிடிக்கலைன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் சொல்ல வந்த காரியத்தை கண்டிப்பாக சொல்லிடுவார். அது யாரும் முகத்தாட்சியை பார்க்க மாட்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, பரிசேயர்களை பார்த்து சொல்கிறாரு. விரியன் பாம்பு குட்டிகள்லாம் என்ன அர்த்தம்? வாயில் விஷம் நிறைந்தவர்களே, வாயை திறந்தாலே விஷம்தான் வரும். அந்த ஏரோது நரிக்கு போய் சொல்லு, நரி பயப்படலை, பயப்படலை, ஆர்கியூ பண்ண மாட்டார், தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ண மாட்டார். ஊழியை எங்கே பண்ணினா அது சாத்தியமாகும்னு சொல்லி அவர் யூதா தேசத்தில் பண்ணாமல் கலிலேயாவில் தான் பண்ணார். புறஜாதிகள் மத்தியில் தான் அதிகமான ஊழியம் பண்ணார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு 12 பேருக்கு உபதேசம் பண்ணி அவர் சொன்னது என்னென்னா, முதல்ல கோபப்படாதீங்கப்பா. கோபங்கிற குணம் தீய குணம். எல்லாரும் கோபப்படுறாங்க, எல்லாரும் கோபப்படுறாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் கோபப்படுறாங்க. ஆனால் எல்லா கோபமும் சுயநலமான கோபமே. நல்ல யோசிச்சு பாருங்க, சுயநலமான கோபமே. என்னைய விருந்து விட்டு கூப்பிடலை, என்னைய கனம் பண்ணலை, ஒன்றுங்கள உப்பு சப்பு இல்லாத மேட்டருக்கு கோபம். என்னை தீமையாக நடத்திட்டான், என்னை ஏமாற்றிட்டான். எனக்கு ஒரு பிளாட் இருந்தது, 5 சென்ட் இடம். நான் விற்கிறது 9 லட்சத்துக்கு, சாரி 9,000 விற்றேன். ஒரு சென்ட் 45. நான் விற்று ஒரு மாதத்தில் 12 லட்சம் போயிடுச்சு. அல்லேலூயா. கவலைப்படுறதா, வருத்தப்படுறதா? அதுமாரி ஒரு 3 சென்ட் இடம் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியாக அது ஆகிப்போச்சு, அதை இன்னொருத்தன் எடுத்துட்டான். இதெல்லாம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்குது. லேண்டில் ஏமாறாதீங்க, தயவுசெய்து ஏமாறாதீங்க. அதெல்லாம் நம்மளுடைய மனசை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதெல்லாம் தடுக்குது. இந்த கவலை, கோபம், கவலை, பண ஆசை, மனுஷ புகழ்ச்சியை தேடுறது, மனுஷ புகழ்ச்சியை தேடுறது.
நான் ஜெபம் பண்ணுறப்ப கை தட்டினாங்களா? பாட்டு பாடின பிறகு எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்களா? நீ பாட்டு பாடுறது யாரு? ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பாட்டு பாடுறோமா? இல்லையே, ஆண்டவரை நோக்கி பாட்டு பாடுறோம். மனுஷர் புகழ்ச்சியை தேடுறது. உபவாசம் போடுறப்போ அப்படியே முகம்லாம் சோர்ந்து போய் வந்து உட்காந்துருக்குது. என்ன சிஸ்டர் டல்லாக இருங்க? இல்லை, இன்றைக்கி ஃபாஸ்டிங், காலையிலேருந்து சாப்பிடல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உபவாசம் இருக்குது தெரியவே கூடாதுன்றார். ஜெபம் பண்ணும் பொழுது அரை வீட்டை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுன்றார். அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம். பப்ளிக்கில் வந்து கட 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 நிறுத்த மாட்டாங்க. ஜெபத்தை நிறுத்தவே மாட்டாங்க. நம்மளா ஒரு கையை பிடிச்சி தட்டணும். எப்போ நிறுத்தப்பா ஜெபத்தை? தான தர்மம் பண்ணுறது, இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாதுன்னு இருக்கு. அதை டம் போட்டு அடித்து இதெல்லாம் கெட்ட குணங்கிறார் ஆண்டவர். மனுஷர் புகழ்ச்சியை தேடுவது, கவலைப்படுறது, கோபப்படுறது, பார்ஷியாலிட்டி ஆஃப் அன்பு. அது பார்ஷியாலிட்டி அன்பு என்ன? நம்மளை தெரிஞ்சவங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிடிக்காதாலன்னா அப்படி தலையை அப்படி திருப்பிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு நாடிய நரம்பில் ஊறி கிடக்கு. கொஞ்சம் செழிப்பாக இருந்தானா அவன்கிட்ட நல்லா அன்பு வச்சுக்குவோம். ஏழைன்னா அவன்கிட்ட விட்டு விலகி போயிடுவோம். பார்ஷியாலிட்டி, பாரபட்சமான அன்பு, அது வேண்டாம். ஆண்டவர் வந்து மலைப்பிரசங்கத்தில் சொன்ன பிரமாணம் அத்தனையும் பரலோக பிரமாணம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் சிட்டிசன் ஆகிட்டீங்களோ அவங்களுக்கு சொன்ன பிரமாணம், புதிய பிரமாணம் அது. இந்த மலைப்பிரசங்கத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கலை? இது ஏன் அதிகமாக பிரசங்கம் பண்ணலை? கோவப்படக்கூடாது, நல்ல குணம் இல்லை. நம்மளுடைய பிரதம மந்திரி மோடி, நரேந்திர மோடி கோவமே பட மாட்டார். நான் ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், படித்ததுனால சொல்கிறேன். கோவமே பட மாட்டார். அதுமாரி நரேந்திர மோடிக்கு மெமரி பவர் அவ்வளோ ஸ்ட்ராங் மெமரி பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உஷா ராஜா சொன்ன மாதிரி அவருக்கு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு இந்திய தேசத்தை ஃபுல்லாக ஆள்றாரு. அவர் போய் மணி அடித்து சாமியை ஆராதனை காட்டுறாரு. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பாரபட்சமான அன்பு இருக்கக்கூடாது. அன்புன்னா எல்லாத்தையும் ஒன்று போல் இருக்கணும். கவலை, கோபம், பாரபட்சமான அன்பு, பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரும் சொல்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க பரலோகத்தில் எப்படிங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது? இதெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? மத்திய எழுந்து சுவிசேஷம் படித்தா இந்த சந்தேகம்லாம் வரணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. பழி வாங்காதீங்கன்றார். பழி வாங்குறது என்னோடய வேலை, நான் பார்த்துக்குவேன். பழி வாங்காதீங்க, ஒருத்தரையும் பழி வாங்காதீங்க. ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்காதீங்க, ஜட்ஜி பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ பார்த்து 5 நிமிஷத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இந்த சிஸ்டர் சரி கிடையாது, 5 நிமிஷத்தில். ஆனால் நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிறான். நீங்கள் 5 நிமிஷத்தில் உங்களை நீதிபதியாக வச்சாச்சுன்னா கோர்ட்டில் வழக்கே இருக்காது. டக்குன்னு நீ ஏன் தேர்க்காதீங்கன்றாரு. ஆனால் டிசைன் பண்ண தெரியணும். இவன் எப்படிப்பட்ட ஆள், இவன் ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவன் இல்லையா. அதே 7ஆம் அதிகாரத்தில் அதையும் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவனுடைய கனியின் மூலமாக கண்டுபிடிங்க. நல்ல பிரசங்கம் பண்ணால் அவன் நல்ல ஆள் இல்லை. கனி எப்படி இருக்குது? கனின்னு என்ன? அவன் நடத்தை எப்படி இருக்குது? அவனுடைய செய்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் அவன்கிட்ட இருக்கா? அதை தான் பார்க்கணும். கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் சொல்கிறார். அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எனக்கு பாட்டு தாழ்ந்து வேண்டாம், பிரசங்க தாழ்ந்து வேண்டாம், லைஃப் வேணும்.
லைஃப் வேணும். லைஃப்னு என்ன? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே ஏதாவது வெளிப்படணும். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே வெளிப்படணும் ஆண்டவரே. அதுதான் முக்கியம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே சொன்னது என்னென்னா, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த ஊழியம் பண்ணலை. 30 வருஷம் ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அதை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அல்லேலூயா. லைஃப், உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? லைஃபு எப்பவும் கோவப்படுறவங்களா? எப்பவும் கவலைப்படுறவங்களா? பழி வாங்க துடிக்கிறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது மனுஷன் காணும்படி ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி கோவப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு தலைவன் போஸ்ட்டுக்கும் லாய்க்கு இல்லை. ஜெப கூட்டம் நடத்துறதுக்கோ, சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கோ, ஒரு ஊழியம் நடத்துறதுக்கோ லாய்க்கு இல்லாத ஆள். கோவப்படுறவங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். பிரசங்கி 7 சொல்கிறார், மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். டக்குன்னு கோபப்பட்டா அவன் மூடன் சர்டிஃபிகேட் பண்ணிங்க. நீங்களா நினச்சிங்க, அவனை மூடன் போய் சொல்லிடாதீங்க. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். டக்குன்னு கோபப்பட்டானா அவன் மூடன். அல்லேலூயா. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஹலோ கவனிங்க. எல்லாத்துக்குள்ள கெட்ட பழக்கம் தான் நான் சொல்கிறேன். நான் கோபப்படாதீங்க. சுயநலமான கோபம் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஏமாறுறோம். நிறைய பேர் ஏமாத்துறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க, இழிவாக நடத்துகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்க நடத்துறதில்லை, வீட்டுக்குள்ளேயே நடத்துகிறாங்க. வீட்டுக்காரம்மா சரியாக நடத்த மாட்டேன்றாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க. பையன் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றான். பொண்ணு நம்ம எதிர்பார்க்க மாதிரி நடக்க மாட்டேன்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்க்குற நேரம்லாம் பசங்க ஏதாவது மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. பேர்னிங் ஆகுதுன்னு என்னது? ரத்தம் கொதிக்குது. என்னடா பண்ணுறது? இந்த மாதிரி பண்ணுறாங்களே. 24 மணி நேரம் மொபைலில் இருக்காங்க, 24 ஹவர்ஸும். கோபம் வருது. அல்லேலூயா. கோவப்படாமல் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்க முடியாது, கஷ்டம். ஆனால் என்ன சொல்ல, நீ இருக்கணுங்கிறார் ஆண்டவர். அது இருக்கணும்னு சொன்னிட்டு விட்டால் பரவாயில்ல, இருக்கிறதுக்கு வழிமுறையை நான் சொல்கிறேங்கிறார். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை அவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், கொலை செய்யாதிருப்பாயாக. எங்கே படிச்சீங்க இதை? கொலை செய்யாதிருப்பாயாக எங்கே படிச்சீங்க? யாத்ராமை 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் என்னது? கொலை செஞ்சாதான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாடு வர்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆமாம், இதில் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் இருக்கு. அது டிரான்ஸ்லேஷன் தவறு. மூல மொழிபெயர்ப்பில் நியாயம் இல்லைன்னுங்கிற வார்த்தைலாம் கிடையாது. தன் சகோதரனை கோபித்துக் கொள்பவன். ஏன்னா நீ கோபிச்சுட்டு அதை நியாயப்படுத்த உங்களால் முடியும். நான் கோபப்பட்டது நியாயம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கோபப்படக்கூடாது. சரி, அப்படி கோபப்பட்டாச்சு என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்கிறேன், கோபத்துக்குள்ள நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். நியாய தீர்ப்புக்குன்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்புன்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டுக்கு அவனை கொண்டு போயிடுவாங்க. அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீ கோபப்பட்டியா, சரி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது பாருங்க. படிங்க. சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். வீணன் என்ன? வீணன் என்ன? ஒன்றுக்கு உதவாது, யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அல்லேலூயா. கவனிங்கம்மா, கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளே உள்ள கேரக்டர் தான்
நீங்கள் திருந்தணும். ஹலோ 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 கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். கோபம் வரலன்னா ஓகே. உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அந்த மெசேஜை கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி இருக்குது, கோபப்படுறேன் அப்படின்னா அந்த மெசேஜை கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நான் கோபப்பட்டு நான் பட்ட பாடு, அப்பா இதுலேருந்து விடுதலை ஆக முடியலையேன்னு அழுதுருக்கேன். விடுதலை ஆக முடியலையேன்னு அழுதுருக்கேன். வெளியே இருந்து வர வீட்டுக்குள்ளேயே கேட்க மாட்டேன்றாங்க, யூடியூப் தான் பார்ப்பேன்றாங்க, டிவி சீரியல் தான் பார்ப்பேன்றாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கல பார்ப்பேன்றாங்க. நான் தலைவன், குடும்பத் தலைவன், கண்டிக்கணுமா வேண்டாமா? கோபம் வருமா வராதா? அல்லேலூயா. ஆனால் கோபப்பட்டாலேனா வார்த்தை வரல, கோபம் இருதயத்துக்குள்ளே வந்தாலே, உள்ளே வந்தாலே, கோபம் உள்ளே வந்தாலே நீ நியாயத்திற்கு எதுவாக இருப்பாய். அல்லேலூயா. சிஸ்டர் தப்பு பண்ணுறாங்க, நான் பிடிக்காத காரியத்தை செய்கிறாங்க. அப்போ என்னது, ரத்தம் பார்னிங் ஆகி இருதயத்துக்குள்ளே பொங்கிட்டு வருது. கோபம் பொங்கிட்டு வருது. பொங்குற கோபம் என்னது, அடுத்தட வார்த்தையாக வந்துடுது. வீணப்பயலைன்னா ஒன்றுக்கு உதவாத பயலைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, முட்டா பயலை. அதுக்கடுத்து படிங்க. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். எரி நரகம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் நரகத்தை அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார். அங்கே அக்கினி அவியாது, தண்ணி கிடைக்காது, நம்ம உயிர் செத்து போயிட்டா பரவாயில்ல, ஆத்மா அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கோம். எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பாய். ஒரு கோபத்துக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. யாராவது கோபத்தை சீரியஸாக எடுக்கிறோமா? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் கோபம் பொங்கிட்டு வர்றப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு கேளுங்க. நீங்கள் கிருபையை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கெஞ்சிங்க. ஆண்டவரே எனக்கு இந்த கோபம் வரக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்கு தான் நல்லது. கோபம் வந்தால் பிபி வரும், சுகர் வரும், பிளட் ப்ரெஷர் வரும், பேரலிட்டிக் அட்டாக் வரும், கை கால் விளங்காமல் போயிடும். அதுவும் அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், டெஃபினட்டாக நோயாகுங்க நீங்கள். அல்லேலூயா. சிஸ்டர் பார்க்குறாங்க, அதிகமாக கோபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான சத்தியம். கோபம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சு, உள்ளத்தில் ஆரம்பிக்குது. பேர்னிங் ஆகணுன்னா இல்லத்தில் அப்படி வருது. அந்த உள்ளத்தில் ஆரம்பித்த கோபம் வார்த்தையாக வெளியே வருது. ஆண்டவர் என்ன சொல்றார், உள்ளத்தில் கோபம் ஆரம்பிக்கிறப்பமே அது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் தான் தேடணும், வேறு வழி இல்லை. நம்மளுக்கு ரெசிடுவல் ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் தான் வடிகால், நம்மளுக்கு அவர் தான் வடிகால். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் மகன் திருந்த மாட்டேன்றான், என்னாலும் திருத்த முடியல. எப்போ திருத்திருக்கணும், சின்ன வயசில் திருத்திருக்கணும். அப்போ திருத்தலை. சின்ன வயசுலேயே அந்த ட்ரெயினை கொடுத்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி சத்திய வசனங்களை சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னங்கிறத சொல்லி கர்த்தரோட ஐக்கியம் வைக்கிறது எப்படிங்கிறத சொல்லி நான் திருத்திருக்கணும், விட்டுட்டேன். இப்போ வாலிப பிள்ளை ஆச்சு, ஒன்றும் செய்ய முடியலையே ஆண்டவரேன்னு கதறி அழுதைங்கன்னா ஆண்டவர் உன் பையனை சந்திப்பார், உன் மகளை சந்திப்பார். வேறு ஒன்றும் இல்லை, படான்னு அவளுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வரும். நான் பெருமைக்கு சொல்லலை, ஆக்சிடெண்ட் வரும். அவளை உணர வைப்பார், உன் பையனை உணர வைப்பார். நீங்கள் திருத்த முடியாது, ஆண்டவர் திருத்துவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். மனைவி இன்னொரு ப்ராப்ளம், மனைவி முள்ளு. அல்லேலூயா. வார்த்தையாலே குத்துவாங்க அவங்க. அல்லேலூயா. ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லையே, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? வார்த்தையால் லைட்டாக சொல்லிவிட்டு இதை போய் சிரிச்சு எடுத்துட்டீங்களா, நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன், இதை போய்
கோபம் வருது, கோபம் வருது. அல்லேலூயா. நம்மளுக்கு கனம் செலுத்தலைன்னா கோபம் வருது. நம்ம உரிமையை யாராவது பறிச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், கோபம் வருது. யாராவது தீமையாக நடத்திட்டாங்கன்னா கோபம் வருது. யாராவது இழிச்சொல் நடத்தி பேசிட்டாங்கன்னா கோபம் வருது. அல்லேலூயா. பிரதர் 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 கவனிங்க ப்ளீஸ். அல்லேலூயா அல்லேலூயா. கோபம் எதுக்கு வருதுன்னு தெரியல, வந்துடுது. பிள்ளைங்க சரியாக நடக்க மாட்டேங்காங்க, கோபம் வருது. ஒரு ஆள் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் கேள்வி கேட்டார். என்ன கேள்வின்னா, பாஸ்டர் நான் டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? அல்லேலூயா. நான் டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அல்லேலூயா. பாஸ்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லலை. அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, ட்ரெயின் போகுது, எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது. அல்லேலூயா. கவனிச்சிங்களா? எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது. உன் பையன் எலக்ட்ரிக் போகிற அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஒரு சனப்புழுந்தனா ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துருவான். உங்கள் பையனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அவர் திருப்பி கேட்டார், உங்கள் பையன் எலக்ட்ரிக் ட்ரெயின் வர்றப்போ அந்த ட்ரெயின் வர்ற பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் போய் நிற்கிறான், இனி என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அடி 2 போட்டு தரதன்னு இழுத்துட்டு அந்த மஞ்சள் கோடுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் பையன் விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிப்பு அவ்வளோ இருக்கிறப்போ, நீ டிவி பார்க்குற நீங்கள் பாருங்க, அந்த டிவியால் கெடுதல் வந்ததுன்னு வச்சிங்க. அல்லேலூயா. அங்கே போய் அது நல்ல ப்ரோக்ராம் கெட்ட ப்ரோக்ராம், நியூஸ் ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராமும் வரப்பமே ஒரு கெட்ட ப்ரோக்ராம் வரத்தான் செய்யுது. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் அவர் ஆன்சர் பண்ணது. அதுதான் எப்படி உங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வழி விழுந்துடக்கூடாதுன்னு கான்ஷியஸாக இருக்கீங்களோ, அதே மாதிரி டிவி பார்க்குறதுலையும் அல்லேலூயா அதுக்கு அதிகமாக நேரம் செலவு பண்ணாதீங்க. வேஸ்ட்டு வேஸ்ட். உங்கள் டயத்தை பூரா அது கொன்னுருது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ டிவி நியூஸ் பார்க்குறோம், அதை ஒன்றும் சொல்ல முடியாது, பார்த்து தான் ஆகணும். உலகம் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அவர் சிம்பிளாக இப்படி சொல்லி விட்டுட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் இருந்துன்னு வச்சிங்களேன், உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது, பரிசுத்தாவியானவர் இருக்கார் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் இருந்ததுன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க, மனசாட்சியில் ரொம்ப 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 ஷார்ப்பாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தோசைகள் வச்சுருக்கீங்க. தோசைகளை வச்சுருக்கிறப்போ லைட்டாக தொட்ட உடனே சுட்டுரும். தொட்ட உடனே சுட்ட உடனே கை எடுத்துறீங்க இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே உங்கள் கையில் குஷ்டம் இருந்துன்னு வச்சுங்க. அல்லேலூயா. கையில் குஷ்டம் இருந்தது, உணர்ச்சி இருக்காது. அப்போ தோசைக்கல் மேலே கையை வச்சேன்னு வச்சுங்க, சூடு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும், எப்பா அது கல் சூடாகி போச்சு, நீ குஷ்டரோகி. அல்லேலூயா. அதில் தொட்டனா உனக்கு சூடு தெரியாது. நம்ம எஜுகேட் பண்ணி தான் சுட விடாமல் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தாவியானோட அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால், ஆவிக்குரியவர்களாக இருந்தால், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. டிவி பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, அல்லேலூயா, இதை போகலாமா போகக்கூடாதா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே முழங்கால் போட்டு கேட்பீங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் போகலாமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா. சென்சிட்டிவாக உங்களுக்கு பதில் வரும். ஆவியானவர் உணர்த்துவார், உணர்த்தி சொல்லுவார், வேண்டாம் போகலாம். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்கள் தரம் இருக்குது. இந்த கேள்வியெலாம் கேட்க மாட்டீங்க, டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இந்த கேள்வி வரவே வராது. அல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், உங்கள் உணர்வே தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. குஷ்டரோகியாக இருந்தான்னு வச்சிங்களேன், அவன் தோசைக்கல்லில் கையை வச்சா கூட அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, உணர்ச்சியே இருக்காது, உணர்ச்சியே இருக்காது. குஷ்டரோகி தான் சொல்லணும், ஏப்பா தொட்டுறாதப்பா, சுடும்பா, கையை எடுத்துருப்பா. யாருக்கு சொல்லணும்? பாவ வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு, பாவ சுவாபம் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்.
டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, அவங்களுக்கு சட்டம் வேணும், சொல்லணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய உங்களுக்கு நமக்கும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கோபம் வர்றதுக்கு நியாயப்படுத்தாதீங்க. கோபம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் தாடி மயிரை பிடிச்சாங்க, தலையில் கொட்டுனாங்க, துப்புனாங்க, ஆண்டவரை அடித்தாங்க. ஆண்டவர் கேட்டது, தகாத விதமாக பேசினா நீ அடிக்கலாம்ப்பா, ஏன்ப்பா அடிக்கிறேன்னு கேட்டார். அவ்வளோதான். திருப்பி அவங்கள போய் அடிக்கல, ஆண்டவர் அடிக்கலை. அல்லேலூயா. அப்படின்னா போதும், அவன் பறந்து போயிருந்திருப்பான். கேரக்டர் 33 வருஷம் அவருடைய கேரக்டர் அப்படி எந்த இடத்துலையும் அவர் எந்த இடத்துலையும் நீ குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் தான் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுங்கன்றார். என்ன பின்பற்றுங்க நீங்கள்? அல்லேலூயா. பின்பற்றுங்கன்னு சொல்லி தான் சீஷர்களுக்கு அதை கொடுக்குறாரு. கோபம் வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. ரெண்டாவது கவலை. கவலை கவலை மெயினாக எதுக்காக வருது? பண விஷயத்தில் தான் கவலை அதிகமாக வரும். கரெக்டா? அல்லேலூயா. நான் அந்த லேண்டை விற்றுட்டு நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டேன். ஒரு லேண்டை ஏமாற்றிட்டான், அதுலேயும் கவலைப்பட்டேன். அந்த கவலை சட்டுன்னு போகாது, கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். என்ன, அந்த உலக காரியங்களுக்கு தான் கவலை வரும், உலக காரியங்களுக்கு தான் கவலை வரும். அது என்ன ஆகுதுன்னா நம்மளை வளர விடாமல் தடுத்துரும். உதாரணத்துக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை கேட்டது மட்டும் இல்லை, வேறு விட்டாச்சு, வேறு விட்டு செடியாக வளர்ந்தாச்சு, வளர்ச்சியும் வந்துருச்சு. ஆனால் பக்கத்தில் முள் செடி வளர்ந்துருச்சு, அதை நெருக்கி போடுது. அந்த 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 செடியை வளர விடாமல் நெருக்கி போடுது, முட்செடி நெருக்கி போடுது. அந்த முட்செடி என்ன? உலக கவலை. அல்லேலூயா. உலக கவலைன்னு என்ன? உலக கவலைன்னு என்ன? வயசாகி போச்சு, இன்னும் மேரேஜ் ஆகலை, என் டாக்டருக்கு மேரேஜ் ஆகலை, அவங்க கேட்குற டவுரி கொடுக்க முடியல, அவங்க கேட்குற டவுரி கொடுக்க முடியல. அல்லேலூயா. சிஎஸ்சியில் மெம்பராக இருந்தால் எனக்கு கல்லறை கிடைக்கும், நாங்கள் மெம்பராக இல்லைன்னா எனக்கு கல்லறை கிடைக்காது. இதெல்லாம் உலக கவலை, இதெல்லாம் உலக கவலை. அல்லேலூயா. உலக கவலை. டவுரி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை வெளிநாடு போகணும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் கவலை, உங்கள் உலக கவலை. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, உன் பிள்ளையை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு நான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதை விட மாட்டீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் சித்தத்தையே நீ விட்டுருவீங்க, நீங்கள் போட்டு கவலைப்படுவீங்க. உலக கவலை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு என்ன? அல்லேலூயா. அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி அதில் போட்டு, அதை போட்டு 24 மணி நேரம் பணம் 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 பணம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இச்சை. இதெல்லாம் முட்செடிகள் வளர்ந்து அதை வளர விடாமல் தடுத்துருது. நல்ல வசனம் கேட்குற பிள்ளை தான், வசனம் பேசுகிற பிள்ளை தான், ஆனால் வேற விட்டுருச்சு, செடியை வளர்ந்துருச்சு, ஆனால் வளர மாட்டேங்குது. காரணம் முட்செடி நெருக்கி போடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்கன்னு 6ஆம் அதிகாரத்தில் 3 தடவை சொல்கிறார் ஆண்டவர். 3 தடவை சொல்கிறார். அவர் மெயினாக சுட்டி கேட்குறது பணக்கவலை. மெயினாக பணம் தான். பணம் தான் பிரச்சனையே. பணம் தான் வேணும், அந்த உலகத்துக்கு வேணும். பணத்துக்கு நினச்சி கவலைப்பட்டு அல்லேலூயா. கவலைப்படாதீங்கன்றாரு. கவலைப்பட்டால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. கவனிக்கிறீங்களாம்மா? கவலைப்படாத யாராக இருக்கீங்களா? கவலைப்படாதன்னு யாராக இருக்கீங்களா? கவலைப்படாதன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் அழகாக விளக்குறேன் பாருங்க. கவலைப்படுறதுன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையே நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் கழுத்தை இப்படி பிடிக்கும், கோதாவளை பிடிக்கும்.
பொண்ணுக்கு கல்யாணம் ஆலைன்னா அந்த கவலை 24 மணி நேரம் கழுத்தை வந்து பிடிக்கும். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நம்ம சாவர மாதிரி பண்ணும். அதான் கவலை. கவலைப்படாதீங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை நெரிக்கிறோம், கழுத்தை நெரிச்சிடும். அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய மூமெண்ட்ஸே ஸ்பாயில் பண்ணிடும். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு 3 தடவை சொல்கிறார். மெயினாக கவலை பணத்துக்கு தான் வரும். வட்டிக்காரன் வருவானே, வட்டிக்கு வாங்கிட்டோமே. அதுக்கு அடுத்த கவலை என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். கவலை வருதா? எண்ணத்தை உண்போம். இன்னைக்கு எண்ணத்தை உண்போம்? சிக்கனா மட்டனா? அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இல்லை, எண்ணத்தை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். பர்கர், பிஸ்ஸாவா பிஸ்ஸா, பானிபூரி, அந்த பூரி இந்த பூரின்னு அதென்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நம்ம கவலைப்படுறோம்ல. கவலைப்படுறீங்களா? அதை தான் சொல்கிறார் அவர். சாப்பாடு இல்லாமல் இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் வளர்ந்த விதம் வந்து அன்றைக்கி ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு இருக்கும், அவ்வளோதான். அதுவும் எங்கள் அம்மா வந்து புளிக்குழம்பும் கீரையும் வச்சுருவாங்க. நான் 6-7 பேரோட பிறந்தேன். புளிக்குழம்பு கீரை, புளிக்குழம்பு போட்டு கீரையை மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். ஒரு வெங்காயத்தை தொட்டு சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட முடியுமா இந்த காலத்தில் பசங்களை? இந்த காலத்தில் பசங்களை இப்படி சாப்பிட முடியுமா? சிக்கன் கேட்குறான், மட்டன் கேட்குறான், பர்கர் கேட்குறான், சாண்ட்விச் கேட்குறாங்க. புதுசாக இதெல்லாம் அப்போ கிடையாது. பர்கர், பிஸ்தா, சாண்ட்விச் அவ்வளோ கெடுதல். இதுக்காக கவலைப்படாதப்பா. சாப்பாட்டுக்காக கவலைப்படாதேன்றாரு. சாப்பாட்டை விட ஜீவன் முக்கியம். உன் ஜீவன் முக்கியம். உன் ஜீவனுக்காக கவலைப்படு. அல்லேலூயா. ஜீவன் என்ன? கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளே இருக்கா? கிறிஸ்துவ போல நடக்கிறோமா? முழங்கால் போடுறோமா? ஜெபம் பண்ணுறோமா? வேதம் வாசிக்கிறோமா? அந்த கவலை வரணுங்கிறாரு. உடைக்காக கவலைப்படாத. அல்லேலூயா அல்லேலூயா. ஏகப்பட்ட ஷாப்பு உடைக்கு தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட்ஸு, பேங்க் லோன், அது இது ஏகப்பட்டது இருக்குது. அல்லேலூயா. உடைக்காக கவலைப்படுறது என்ன சொல்லுங்கள்? ட்ரெஸ்ஸே இல்லைன்னு கவலைப்படுறோமா? அந்த காலத்துலலாம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சதுன்னா தச்சு போடுவாங்க. இந்த காலத்தில் ஒவ்வொருவருடைய வீட்லேயும் திறந்து பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒரு 100 சாரியாவது இருக்கும். பீரோவில் திறந்து பார்த்தா 100 சாரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். 100 சாரியும் உடுத்துறது இல்லை, ஏதோ ஒரு சாரி தான் எப்பவும் உடுத்துவாங்க. எப்படி விதவிதமாக உடுத்தலாங்கிறது தான் கவலை, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் வேணால் பாருங்கள், 100 சாரியை திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த சாரியை நம்ம உடுத்திருக்கோமா, இந்த சாரியை உடுத்திருக்கோமா? நான் சொல்கிறத பொய் சொல்கிறனோ? ஒரு 50 சாரியாக இருக்குமா? அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. சாப்பாடு கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அது கவலையாக வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு மத்தேயு 6 பாருங்கள். முதலாவது படிங்க. முதலாவது தேவனுடைய தேடுங்கள். இவைகளெல்லாம் இந்த உடை, சாப்பாடு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வந்து சீரியஸாக எடுத்தீங்கன்னா ஆண்டவரும் சீரியஸாக பதில் சொல்லுவார். இது வந்து சும்மா கல்கி குமுதம் ஆனந்த விடன் படித்த மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா? அவருடைய நீதியை தேடுறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. தேடுனீங்க கூட தரேங்கிறார். கூட நீங்கள் ஒரு ட்ரெஸ் கேட்டிங்கன்னா 2 ட்ரெஸ் தரேங்கிறார். சாப்பாடு நீங்கள் பர்கர் கேட்டால் பிஸ்ஸா தரேங்கிறாரு. நான் சொல்கிறது தப்பாக தெரில, பிஸ்தாவா என்ன சொல்கிறேன்? அல்லேலூயா. நம்ம இதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை, இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஏதோ கல்கி குமுதம் ஆனந்த விடன் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. இது காட்ஸ் வேர்டு, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை இது. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று என்னது? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்னாகுமோ, நாளைக்கு என்னாகுமோ,
நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, நாளான்னைக்கு என்ன ஆகுமோ, கவலைப்படாதீங்க. பட் நாளைய தினத்தை குறித்து பிளான் பண்ணிக்கலாம். ஐயா ஒரு டூர் போகிறேன்னாங்க, அதுக்கு பிளான் பண்ணணுமா வேண்டாமா? பிளான் பண்ணணும். எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ செலவாகும், எங்கே கார் புக் பண்ணுறது, போயிட்டு வரைக்கும் எவ்வளோ செலவாகும், எங்கே தங்குறோம், இதெல்லாம் பிளானு, திட்டம். ஆனால் அதுக்காக கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கவலைப்பட்டுறதுனா ஒரு காரியத்தை சொல்யூஷனே கிடைக்காம அதையே சுற்றி 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 திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கவலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் படிங்க. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னொருத்தர் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் படிச்சவங்களே படிக்காதீங்க, வேற இன்னொருத்தர் படிங்க. வசனம் சொல்லுங்க பிரதர். 4, 6 நல்லா அதை குறித்து வச்சிங்க ப்ளீஸ். தயவுசெய்து இந்த வசனத்தை குறித்து வச்சிங்க. முடிஞ்சால் எழுதி உங்கள் வீட்டில் ஒட்டி வைங்க. ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்த வசனம் படிங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. யார்? பவுல் சொல்கிறாரு. எங்கேருந்து சொல்கிறாரு? சிறைச்சாலையிலேருந்து சொல்கிறாரு. சிறைச்சாலையில் அவர் ஜெயிலில் விலங்கு மாட்டி உள்ளே வச்சுருக்காரு. அங்கேருந்து சொல்கிறாரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமாம், அவர் பேசுகிறது ஏதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசலை. வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் பேசியிருக்கார், எழுதியிருக்கார். வாழ்க்கையின் அனுபவத்தை பேசியிருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். ஆமாம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லலை, பாஸ்டர் சொல்லலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆயிரம்னு சும்மா அப்படிலாம் சொல்லவே இல்லை. வெறுமனே ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதுதான் முக்கியம். அடுத்தது எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துங்கள். நீ தெரியப்படுத்திருக்கீங்களா? எப்படி தெரியப்படுத்தணுமா? நன்றியோடு தெரியப்படுத்தணுமா? ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துட்டேன். விண்ணப்பம்னா ஜென்ரல் விண்ணப்பம் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக. என் மகளுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு வேலை கிடைக்கல, அல்லேலூயா அல்லேலூயா, என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, எனக்கு கோபம் மூட்டுறா, ஆண்டவரே இயேசுவே ஏசப்பா, கதறி ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான என்ன அர்த்தம்? சூழ்நிலை சரியில்லை, இது கண்டிப்பாக தேராது, அப்படி தான் தெரியும். நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு வந்துடாதீங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் இல்லை. சூழ்நிலையை வச்சு எதையுமே முடிவு பண்ணிடாதீங்க. இவ தேர மாட்டா, இது ஒப்பேறாது, இது நடக்காது. இது உங்களுடைய மனுஷ அறிவு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு தெரியப்படுத்த இன்ஃபார்ம் பண்ணணும். அது இன்ஃபார்ம் பண்ணுறது ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. என்ன ஆண்டவரே செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா பார்த்துங்க, அப்படி இல்லை. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணணும், நன்றியோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை வாங்கிட்டார், என்னோட ஜெபத்தை கேட்டுட்டார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா என்று அந்த நன்றியோடு அவருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம், மனுஷ சமாதானம் இல்லை, நான் சொல்கிற சமாதானம் இல்லை. பாஸ்டர் சொல்லிட்டாரு உங்கள் கவலையெல்லாம் தீர்ந்துரும்னு சொல்லிட்டாரு, இல்லை, தேவ சமாதானம். உங்கள் சூழ்நிலை சரியில்லை, பையன் சரியில்லை,
கண்ணகி நகருக்கு ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கத்து போயிருந்தேன். கண்ணகி நகர் அந்த பக்கம் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு அம்மா வந்து ஜெபம் முடிஞ்ச பிறகு, பிரசங்கம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. என்னம்மா பிரச்சனைனா, என் பையன் வந்து கஞ்சா 24 மணி நேரம் கஞ்சா போட்டுட்ருக்கான். கண்ணகி நகரில் அது சர்வசாதாரணமாக நடக்கும். கண்ணகி நகரில் டெவில் அதாவது சாத்தானுடைய கோட்டை அது. ஆமாம், அழுறாங்க. நம்ம என்ன முடியும்? அல்லேலூயா. அவங்க அழணும். கஞ்சா சர்வசாதாரணமாக நடமாடுது. அங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நடமாட தான் செய்யுது. ஸ்கூலில் நடமாடுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? உங்களால் என்ன முடியும்? என்ன முடியும்? உலகம் மோசமான உலகம். மோசமான உலகத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பையனை காப்பாற்றுங்க ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. என் பையனுக்கு நான் சரியான விதத்தில் போதிக்காமல், ஆண்டவரை காமிக்காமல் இவ்வளோ நாள் விட்டுட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கவலை வராது. உங்கள் சிந்தை இருதயத்தை வந்து தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். தேவ சமாதானம் எப்படி ஆட்கொள்ளும்? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எப்படியோ ஒரு இடத்துல செய்வார். அவர் செய்வார். அந்த சமாதானம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த கேரக்டர்லாம் மாறணும் உங்களுக்கு. இந்த மாறினா தான் ஒரு கிறிஸ்துவ குணம் உங்களுக்குள்ளே வரும். உங்கள் முகம் பார்த்தா லட்சணமாக இருக்கும். உங்கள் முகம் அழகாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழி சொல்லியிருக்கார். நீங்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். அழியாத அலங்கரிப்புன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்போ டை போடுறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, அதை போய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அழிஞ்சு முகம் பூரா தெரியாமல் தடவிட்டீங்கன்னா முகம் பூரா மாறிடும். இது அழியாது. இந்த அலங்காரம் அழியாது. அல்லேலூயா. அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும். சாந்தம்னா என்ன அர்த்தம்? சாந்தம்னா என்ன அர்த்தம்? உரிமைக்காக என்னுடையது ஏன் இதுன்னு சண்டை போடுறீங்கல்ல, அந்த சுபாவம் வேண்டாம். சாந்தம் ஆண்டவர் பார்த்துக்குவார். சாந்தமும் அமைதலான ஜீவன். அல்லேலூயா. அமைதலும் சாந்தமும் அமைதலும் உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் பியூட்டி, நீங்கள் தான் அழகு. நீங்கள் டை அடிக்க வேண்டாம், லிப்ஸ்டிக் போட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டை அடிக்க வேண்டாம். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இது தான். உள்ளத்தில் அமைதி வந்துட்டு, உள்ளத்தில் சாந்தம் வந்துட்டுன்னா உங்கள் முகம் பிரகாசமாயிடும். உங்கள் முகம் பளிச்சுன்னு ஆயிடும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு கிருபை உங்கள் மேலே பாயும். சிஸ்டர் என்ன வேணும் சிஸ்டர் உங்களுக்கு? வாங்க சிஸ்டர் சொல்லுவாங்க. உங்களை பார்த்தே சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முகத்தை வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, இதை கொஞ்சம் தள்ளி விடு அப்படிம்பாங்க. அல்லேலூயா. சாந்தமும் அமைதலும் உள்ள படிங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆமாம், உங்கள் இருதயத்துக்குள்ளே அதை மறைஞ்சிருக்கு. தெரியாது, வெளியே தெரியாது. இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதுன்னா அதை விட என்னங்க வேணும்? தேவனுடைய பார்வையில் நீங்கள் அமைதலும் சாந்தமும் இருந்துட்டீங்கன்னா விலையேறப்பட்டதான். என் பிள்ளை அமைதியாக சாந்தமாக இருக்குப்பா. என் பிள்ளை அமைதியாக இருக்குது, என் பிள்ளை சாந்தமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அமைதலாக சாந்தமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து டம்மி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி அந்த காரியத்தை செய்கிறீங்க. ஆண்டவர் விசுவாசித்து செய்கிறீங்க. ஆண்டவர் கிரியை பண்ணுவார். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கிரியை பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மணி திருப்பி படிங்க. அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும். ஆமாம், அதுதான் முக்கியம். அழியாத அலங்காரமாக இருக்கிற. மற்றெல்லாம் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். மயிரை பின்னுதலாவது, பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளுத புறங்கான அலங்கரிப்பு. அல்லேலூயா,
உயர்ந்த வஸ்திரம் உடுத்தணும், மயிரை அப்படி பெண்ணி ஜடை போட்டு, அல்லேலூயா, அதெல்லாம் பியூட்டி பார்லர் தான். பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ணி, அல்லேலூயா, ஒரிஜினாலிட்டி போயிடும். பியூட்டி பார்லருக்கு போனீங்கன்னா ஒரிஜினாலிட்டி போயிடும், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கழுவுனேன்னு வச்சுங்க, ஐயா சி கழுவிடாதீங்க. பியூட்டி பார்லர் போகிறவங்க கழுவிடாதீங்க. கழுவினீங்கன்னா அசிங்கமாயிடும். அல்லேலூயா. நீங்கள் அலங்கரிப்பாக இருக்கணும்னு வச்சுங்க, அழியாத அலங்கரிப்பாக இருக்கணும்னா சாந்தமும் அமைதலும் உள்ளதா, அதை டெவலப் பண்ணுங்க. அதை இன்றைக்கி சேலஞ்சாக எடுத்துங்க. கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கட்டுமா? உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கார், படிக்கணுமா? உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காருங்கள், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இது யாராவது பேசியிருக்காங்களா? பேச முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க, அதனால் இதை பேச மாட்டாங்க. கோடி 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 கோடியாக வச்சுருக்காங்க. அல்லேலூயா. ஐயா பாவம், நான் பார்த்துட்ருக்கேன்ல, போன வாரம் ஊழியக்காரன் கூட்டம் நடத்துகிறப்ப கூட அவருடைய காரியங்களை நான் பார்த்தேன் நான். அல்லேலூயா. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துன்னு வச்சிங்களேன், ஒரு 5000 10,000 இருந்துன்னு வச்சிங்க, அது உங்களுக்கு பொக்கிஷம். பொக்கிஷம் என்ன அர்த்தம்? உங்களுடைய தேவை போக மீதி உள்ளதில் நீங்கள் டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்கள, அதுதான் பொக்கிஷம். உங்கள் தேவைக்கு போக மீதி உள்ளதை டெபாசிட் போட்டு வச்சிங்கன்னா அதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லோரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நம்ம சிஎம் 1000 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது. உங்கள் தேவைக்கு போக மீதி உள்ளதெல்லாம் உங்கள் பொக்கிஷம். சாப்பிட்றதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு உங்கள் தேவை போக மீதி உள்ளதெல்லாம் பொக்கிஷம். அல்லேலூயா. அந்த பொக்கிஷத்து மேலே உங்கள் கண் இருக்கக்கூடாது, அங்கே உங்கள் இருதயம் இருக்கக்கூடாது. பூமியிலே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 1,00,000 ரூபா 1 கோடி ரூபா ஆண்டவர் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், அல்லேலூயா, அந்த பொக்கிஷம், ஆண்டவரே இது நான் சம்பாத்தியம் பண்ணதில்லை, என் திறமையில் வந்ததில்லை, இது உமக்கு சொந்தம், இது எப்படி செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அப்படி நான் செலவு பண்ணுறேன். அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா நம்ம? அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கோம்? இந்த பொக்கிஷம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நீ எப்படி செலவு பண்ண சொல்கிறீங்களோ அப்படி நான் செலவு பண்ணுறேன். அல்லேலூயா. நீர் கொடுத்தேர். சப்போஸ் இந்த 1 கோடி ரூபா பொக்கிஷமும் போயிடுச்சின்னு வச்சிங்க, போயிடுச்சு, அப்போ கர்த்தர் இருக்காரா? இல்லவே இல்லை, கர்த்தர் உண்மையிலே கண் இல்லை அப்படின்னு திட்டுனீங்கன்னா உங்கள் பொக்கிஷம் பூமியில் தான் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. பொக்கிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய மூச்சு பேச்சு அதிலே இருக்கக்கூடாது. அதை எப்படி இன்ட்ரெஸ்ட் போடலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், பணத்திலே உங்கள் ஆசை இருந்ததுன்னா அதுதான் உங்கள் பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே ஒரு 9 கெட்ட குணங்களை சொல்லியிருக்காரு. நான் இன்றைக்கி சொன்னது கோபம், கவலை, அல்லேலூயா, அப்புறம் பண ஆசை, இதை என்னால் சொல்ல முடிஞ்சது. இன்னும் பழி வாங்குதல் இருக்குது. பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, பழி வாங்கக்கூடாது. அல்லேலூயா. பாரபட்சமான அன்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிஸ்டர் வந்தாங்கன்னா இந்த சிஸ்டர் தான் பேசுவாங்க, அடுத்தால திரும்பி வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லணுமா வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இது உலக பிரகாரமான காரியம் இல்லை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நத்தானியலை பார்த்து சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அந்த சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். அந்த யோபை பார்த்து சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவுமான என் மகனாய் என் தாசனாய யோபுவை பார்த்தாயோ. சொல்கிறது யார்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, பாஸ்டர் சொல்கிறார். பாஸ்டர் நான் சொல்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே வேஸ்ட். நான் உங்களை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அவங்கள பாஸ்டர் என்னை முழுசாக தெரியாது. பாஸ்டர் என்னை பார்த்து நல்லவர்னு சொன்னா வச்சுங்க, அந்த சர்டிஃபிகேட் 0 மார்க்கு தான்.
ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து பார்க்குறார். அவர் சொல்கிறார், என் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கு. அல்லேலூயா. அவர் சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சுபாவம் மாறணும். அதனால தான் கடைசியில் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி முடிப்பார்னா, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை கூப்பிடுறீங்க, ஆனால் நான் சொல்லியே எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களை நான் அறியேன், உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். நான் சொன்னதை எதையாவது நீ செஞ்சியாப்பா, நான் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன், கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னேன், எதையாவது செஞ்சியா நீನು, நான் சொல்லதை அறியல, ஆனால் என்கிட்ட வந்து கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே ஊழியம் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம். ஒரே வார்த்தையில் சொன்னார். முதல்ல அறிஞ்சேன், நீ ஞானஸ்தானம் எடுத்தப்போ அறிஞ்சேன், இப்போ நான் அறிஞ்சேன் அப்படி சொல்லலை. உங்களை அறியவே இல்லைன்ட்டார் அவர். உங்களை அறியவே இல்லை. அந்த மாதிரி பேடு சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்டருந்து வர வேண்டாம். அவருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ண உங்கள் முயற்சி இல்லை, ஆண்டவரை தேடுங்க, கதறுங்க, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்கு ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ண சொல்ல, உங்களுக்காக. உங்களுடைய கேரக்டர், கோவப்படக்கூடிய கேரக்டர் மாறணும், கவலைப்படக்கூடிய கேரக்டர் மாறணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வார்த்தைகள் நம்ம கொடுத்தார். நம்ம எப்படி இருக்கணும், அவருடைய மலை பிரசங்கத்தை பற்றி நீ கேட்டோம். ஆமென். ஒரு சில வார்த்தைகள் தான் கேட்டோம். கோபம் படக்கூடாது, ரெண்டாவது கவலைப்படக்கூடாது. ஆமென். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இது ரெண்டுமே இல்லாதவங்க இருக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் கோவப்படுறோம். ஆமென். கவலைப்படுறோம் எல்லாத்துக்கும். சோத்திரம். கவலைப்படாதீங்க, போகும்போது கறிக்கல்ல உங்களுக்கு கறி இருக்கும். ஆமென். லேட்டானாலும் கர்த்தர் வச்சுருப்பார். சாப்பிட்டு திருப்தியாக தூங்குங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். நம் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு காரியத்துக்கு கோவப்படாமல், நியாயமான கோபங்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2 இடத்துல கோவப்பட்டால் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே அது எங்களுக்காக கோவப்பட்டீங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை போல் நாங்கள் வாழ எங்களை தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எப்படி ஆண்டவர் பரமராஜ்யத்தை குறித்த கவலையே உங்களுக்கு இருந்தது, இந்த உலக கவலை இல்லைப்பா. எங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குதப்பா. இந்த பூமியில் பரலப்பா, பூமிக்குரியவைகளை நாங்கள் நோக்கி இருக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருதயம் இருக்கும். நீங்கள் எது மேலே உங்கள் இருதயத்தை வச்சுருக்கீங்க? ஆமென். கர்த்தர் மேலே உங்கள் இருதயத்தை வைங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷமாய் மாறுவாராக. அவருடைய வசனங்கள் உங்களுக்கு பொக்கிஷமாய் மாறுவதாக. அதை விலையேறப்பட்டதாக பாருங்கள், அதையே யோசிங்க, அதையே திங்க் பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க. கர்த்தாவே, நீ கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான கொண்டு வந்த தாசனை கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய சரீரத்தை நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டணம் ஜெபிக்கிறோம். எல்லாம் கையை உயர்த்தி அருமையான முத்தையாவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய், நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய், அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாய், அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கொடுக்கும்படியாய், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய், சமாதானம் அடையாத பிள்ளைகள் சமாதானம் அடையும்படியாய் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போது காணிக்கை பாடல்